வந்த அத்தனை பேரும் விஜயகாந்த் ரசிகர்கள் அல்ல. அது முதல்ல பார்க்கணும். இப்போ அந்த அம்மா கூட 15 லட்சம் விஜயகாந்த் தொண்டர்கள் அப்படின்னு அரசியல் பேசியிருக்கு அந்த அம்மா. அது இரங்கல் கூட்டம் மாதிரி இல்லை அந்த அம்மா. நீங்கள் இப்போ இன்னொரு உச்ச நடிகர் யாரோ XRY, அவர் 100 வயசு இருக்கட்டும், அவர் இறந்து இதை விட அதிகமாக கூட்டம் வரும். இது சினிமா மேலே உள்ள கஸ்மாட்டிக், சினிமா மீது உள்ள காதல். நீங்கள் விஜயகாந்த் அதை தாண்டி நீங்கள் ஒரு நல்ல மனுஷால் மாற்றுக்கிறது இல்லை. அரசியல் விட்டு விலகி 10 வருஷம் ஆச்சு, சினிமா விட்டு விலகி 13 வருஷம் ஆச்சு. அந்த மீடியாட்டர் முட்டாப்பாய 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு படம் எடுத்து தான் கதை முடிஞ்சிருக்கு. விஜயகாந்தையும் வடிவேலையும் ஒன்றா சந்திக்க வச்சு 2 பேரும் ஆளுக்கு ஒரு டீ சாப்பிட்டுட்டு எல்லா மீடியா வரைக்கும் எங்களுக்குள்ள ஒன்றும் இல்லையா, சண்டையே இல்லையா, எல்லா பேரும் வந்துடுவான். எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க இல்லையா, ரசிகர்களும் சரி தமிழக மக்களும் சரி, கடைசியாக ஒரு வார்த்தை அவரை பற்றி இந்த மாதிரி நடந்துருச்சு, இல்லை ஏதோ ஒரு விஷயம் இந்த மாதிரி ஆகிட்டது, எனக்கும் ரொம்ப மனசு கஷ்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லாருமே எதிர்பார்த்தா. இல்லை அந்த அளவுக்கு அவருக்கு மன அழுத்தம் விஜயகாந்த் மேலே. தன்னுடைய சினிமா கேரியரே காலி பண்ணிட்டார. விஜயகாந்த் ஃபோனை பண்ணி, யோ நான் விஜய் பேசுகிறேன், வா முதல்ல ஏவிஎம் சொல்லி இருக்கிற, வா மீடியா போல வர சொல்லி எல்லாம் ஒரே நாளில் பிரச்சனை முடிஞ்சிருக்கும். நீ எங்கேயோ போயிருப்பேன். நீ வடிவேல் நடிக்கிற எல்லா படத்துலையும் உன்னை தலைவான்னு சொல்லிட்டு இருந்திருப்பான். ரெட்ரோலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்றைய தினம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது தேமுதிக அலுவலகத்தில். இதெல்லாமே நம்ம பார்த்தோம். நிறைய விஷயங்கள் அதில் நடந்துச்சு. குறிப்பாக சொல்லணுன்னா விஜய் அவர்கள் மீதான அந்த செருப்பு வீச்சு இதெல்லாமே கூட நம்ம பார்த்தோம். அதுக்கு கூட நிறைய கண்டனங்கள்லாம் வலுக்குது. நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அதாவது அவருடைய எம்எல்ஏக்கள், அவர்கிட்டமிருந்து அதிமுக பக்கம் போன எம்எல்ஏக்கள் வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. அது மாதிரி யாரும் வரலை. மிக முக்கியமாக எதிர்பார்த்தது வடிவேல் அவர்களை தான். எல்லாரும் வருவார், இதுக்காவது அவர் வந்துடுவார். ஏன்னா அவர் ஒரு முக்கியமான நபராக இருந்தார் விஜயகாந்த் அவர்கள் கூட. விஜயகாந்த் அவர்கள் அவருக்கு நிறைய படங்களில் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஆரம்ப காலகட்டம் நமக்கு தெரியும், சின்ன கவுண்டர் போன்ற படங்களில் ரொம்ப கூடவே இருக்கிற மாதிரியான கதாபாத்திரம்லாம் கொடுத்துருக்காரு. ஆனால் கடைசி வரைக்கும் அது வரவே இல்லை. இரண்டாவது அதை பற்றி ஒரு வீடியோ கூட விவேக் அவர்கள் இருந்தப்போ கூட ஒரு வீடியோ போட்டிருந்தார். இதுக்கு ஒரு வீடியோ கூட அவர் போடலை. அப்படின்னும் போது வடிவேல் ஏன் வரவில்லை அப்படின்ற ஒரு காரணம் பெரிய கேள்விக்குறி வைக்கப்பட்டது. என்ன பின்னணி சார்? அதாவது நேற்று விஜய் மீது செருப்பு வீசப்பட்டது. இதில் முதல்ல ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கணும்னா, வந்த அத்தனை பேரும் விஜயகாந்த் ரசிகர்கள் அல்ல. அது முதல்ல பார்க்கணும். இப்போ அந்த அம்மா கூட 15 லட்சம் விஜயகாந்த் தொண்டர்கள் அப்படின்னு அரசியல் பேசியிருக்கு அந்த அம்மா. அது இரங்கல் கூட்டம் மாதிரி இல்லை அந்த அம்மா. அந்த அம்மா அதை சோகமே அதில் இல்லாமல் அரசியல் தூக்கலாக இருக்குது. நீங்கள் இந்த ஆம்லெட் போடும்போது சொல்லுவாங்கல்ல, பெப்பரை தூக்கலாக போடுங்கிற மாதிரி அந்த அம்மா அதை 15 லட்சம் விஜயகாந்த் தொண்டர்கள் கூடினார்கள். விஜயகாந்தோடைய எண்ணம் நீங்கள் அரசியலை தூக்கி நிறுத்துவது தான். அந்த அம்மா ஏதோ பேசியிருக்கு. ஆனால் அதிகபட்சம் 25,000 பேர்லேருந்து 50,000 பேர் சென்னையில் கூடுனால அதுதான் ரெக்கார்டு பிரேக். எவ்வளவு? 25லேருந்து 50,000 பேர். நீங்கள் திமுக அதிமுக மாநாடுகளே 50,000 மேலே வரைக்கும் கூடுனதா ரெக்கார்டே கிடையாது. 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் இதெல்லாமே அந்த கட்சி ஆர்வ கோளாறுன்னு சொல்கிற விஷயம். சில அதிமுக மாநாடுகளில் கூட ஊர்வலம் வரும். ஊர்வலம் முடிஞ்ச வரும், திருப்பி வேலை கூட திருப்பி பக்கம் பின்னாடி விடுவாங்க. எங்கே? அதிமுக 1 கோடி தொண்டன் உள்ள கட்சியிலே என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் ஊர்வலத்துக்கு போக மாட்டான். மாநாடு நடந்துகிட்ருக்கோம், ஜெயலலிதா மாநாடு பார்க்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, ஊர்வலம் ஒரு 5 கிலோமீட்டர் போகும். 5 கிலோமீட்டர் ஊர்வலம் முடிஞ்ச உடனேயும் வேனை வச்சு ஒரு 5,000 பேர் கூட எங்கே விடுவான் திருப்பி. இப்படி தான் திமுக பிரமாண்ட மாநாடுகளே இது வரைக்கும் ரெக்கார்டு பிரேக். தமிழ்நாட்டில் 50,000 பேருக்கு மேலே கூடுனதே இல்லை. எவ்வளோ பேர்? 50,000. அதுதான் ரெக்கார்டு பிரேக். 15 லட்சம் வந்ததெல்லாம் சும்மா. எடப்பாடி மதுரையில் இப்போ மாநாடு கூட்டினார், 15 லட்சம் தொண்டர் வந்தாருனாரு. 50,000 பேர் வந்தாலும் அதிக விஷயம். ஒரு இதுக்காக சொல்கிறது 15. ஆமாம். அது ஒரு பில்டப்பு. அது ஒரு விஷயம். ரெண்டாவது, விஜய் மீது செருப்பு வீச நான் எதுக்காக சொல்ல வந்துன்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்தவன் திமுககாரன் வந்திருப்பான், அதிமுககாரன் வந்திருப்பான். எல்லா கட்சியும் விஜயகாந்த் ரசிகர் மன்றம், ரஜினி ரசிகர் மன்றம், விஜய் எல்லாம் வந்திருப்பான். அங்கே பலவிதமான குரல் இருக்கும், பலவிதமான உணர்ச்சி இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் விஜய் மீது அந்த செருப்பு வீசினதுக்குது அந்த தனிப்பட்ட உணர்ச்சியை அவன் அந்த தொண்டை செஞ்சுருக்கான். அது விரும்பத்தகாத செய்தி தான். அதான் நான் சொன்னேன், அங்கே விஜயகாந்த் ரசிகர் மட்டும் அல்ல, ஒட்டுமொத்தமாக கூட்டியிருந்தேன். அதுதான் உண்மை. நானும் அங்கே பார்த்தேன், நானும் அங்கே கலந்துருந்தேன். எல்லா கட்சிக்காரும் வந்திருந்தான்.
அதுதான் உண்மை. அப்போ நீங்கள் பல விதமான கருத்து உள்ள ஆட்கள் கூடுற இடம் அது. நீங்கள் இப்போ இன்னொரு உச்ச நடிகர் யாரோ XRY, அவர் 100 வயசு இருக்கட்டும், அவர் இறந்து இதை விட அதிகமாக கூட்டம் வரும். இது சினிமா மேலே உள்ள கஸ்மாட்டிக், சினிமா மீது உள்ள காதல். நீங்கள் விஜயகாந்த் அதை தாண்டி நீங்கள் ஒரு நல்ல மனுஷன், அது மாற்று கருத்து இல்லை. அரசியல் விட்டு விலகி 10 வருஷம் ஆச்சு, சினிமா விட்டு விலகி 13 வருஷம் ஆச்சு, சரியா? இருந்தாலுமே ஒரு மனிதன், நல்ல மனிதன், அதில் மாற்று கருத்தே இல்லை. இருவேறு கருத்தே இல்லை. விஜயகாந்த் ஒரு நல்ல நடிகனாகவும் வாழ்ந்திருக்கார், நல்ல தலைவனாகவும் வாழ்ந்திருக்கார். அவருடைய அரசியல் பாதை திசை திரும்பி எங்கெங்கேயோ போய் முட்டிச்சந்திரவை நின்று போச்சு கடைசியாக. ஆனால் அது விஜயகாந்த் பொறுப்பல்ல, விஜயகாந்தனுடைய மனைவி மக்கள் தான் பொறுப்புன்னு இப்போ நிறைய செய்தி வருது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். வடிவேலை பொறுத்த வரைக்கும் வடிவேலு ஒரு நல்ல கலைஞன், அதில் மாற்று கருத்தே இல்லை. வடிவேலு எப்போ சினிமா துறையை விட்டு ஒதுங்குறாருன்னா 2011 விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர் ஆகிறார். ஜெயலலிதா அந்த கூட்டணி கட்சி தலைவி. அது பின்னாடி தான் ஒரு சினிமா வாய்ப்பே முழுசாக நின்று போகுது. அப்படி நிற்பதற்கு என்ன காரணம்? நீங்கள் கொஞ்சம் முன்னாடி வரணும். முன்னாடி வந்து பார்த்தா டா இருக்குல்ல, எதுக்காக சொல்ல வரேன்னா அந்த மேப் போட்டு காமிக்க வேண்டியது இருக்குது. முதல் இப்போ இந்த டால வடிவேல் வீடு, டா கடைசியில் விஜயகாந்த் வீடு, சரியா? அப்போது ஒரே வீதி, இந்த வீதி வழியாக வந்தது அந்த வீதிக்கு போகணும். அப்போது விஜயகாந்த் அக்கா மரணம் அடைஞ்சு போய் பாடி விஜயகாந்த் வீட்டில் இருக்குது, விஜயகாந்த் வீட்டில் இருக்குது. அப்போ நிறைய உற்றார் காரில் வரத்தான் செய்வோம். அந்த வீதி பூரா கார் அடைச்சிருச்சு, அந்த காரு அடைச்சிருச்சு. அப்போ விஜயகாந்த் வீட்டுக்கு வர எல்லாருமே வழியில் காரை நிறுத்திட்டு, துக்க வீடு தானே, ஆமாம், எங்கே கார் நிற்கிறது நிறுத்திட்டு இறங்கி வேகமாக போயிடுவான். அது எங்கே துக்கம் நடந்தாலும் இதுதான் நடக்கும். அப்போ இவர் காரில் வர்றாரு, வீட்டுக்கு போக முடியல. யார்? வடிவேலு. என்னென்னு கேட்குறாரு, இந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஏண்டா இளவான அங்கே கூட காரை நிறுத்த முடியாதுடா, எங்கே நிறுத்திருக்கீங்க? நான் என் வீட்டுக்கே நான் போக முடியல, நடந்து போகணுமா அப்படின்னு திட்டிட்டு வராரு. வந்து பார்த்தா வர்ற வழியில் எல்லாத்தையும் பேசுகிறாரு. வர்ற வழியில் கொஞ்சம் சரக்கடி. சினிமாக்காரன் போகிற நைட் ஆனால் நீங்கள் இருட்டானால் போதும் இரவொன்று வேணுங்கிற மாதிரி இந்த இளையராஜா பாடல் தான். நிலா அது வானத்தின் மேலே பலானது, அந்த கதை தான். இருட்டுச்சா சினிமாக்காரன் போனால் தண்ணி அடிச்சிடும், அதான் பொழுதுபோக்கு. போதையில் வர்றாரு வைகை புயல் வடிவேலு. வரும்போது திட்டிட்டு வர்றாரு. அது பேச வேண்டிய அவசியம் இல்லை. துக்க வீடு முடிஞ்சால் எடுத்துகிட்டு போயிட போகிறான், காரை எடுத்துகிட்டு போயிட போகிறான். அது ஒரு துக்க வீடு, அது மனிதாயவனாக போயிருக்கலாம். சண்டை இழுக்கிறார். யார்? வடிவேல். திட்டா ஒன்று ஏற்றி ஒரு காருக்காரன் திருப்பி திட்டத்தானே செய்வான். ஏன்டா இங்கே காரை நிறுத்திருக்கிற, ஏன் வீட்டு வாசல்ல எல்லாம் போய் அங்கே போய் நிறுத்துக்கடா. எங்கே? விஜயகாந்த் வீட்லேனா? ஏடா இப்போ இடமே இல்லை, துக்க வீடு போத்தாச்சு, வார்த்தை தடிக்குது, சண்டையாகுது. சண்டையான பிறகு ஒரு கார் கண்ணாடி உடையுது. ஒன்று வடிவேலு அந்த காரை கண்ணாடி உடைச்சாரா, இல்லை வேற ஒன்று அந்த கண்ணாடி உடைச்சாலும் தெரியல. கார் கண்ணாடி உடைஞ்சு போன ஒரு சண்டை. இவர் தாக்கப்படுறார். யார்? வடிவேலு தாக்கப்படுகிறார். இது அன்றைக்கி முடிஞ்சு போச்சு. போலீஸ் கேஸ் ஆகுது, முடிஞ்சு போன பிறகு பத்திரிக்கையில் அடுத்த நாள் 8 பக்க செய்தி. நம்மளால சினிமாக்காரன் செய்தியாக பெருசாக போட்டுருவானே, நல்ல கண்ணுக்கு அரசியல் சொன்னால் வேணும் போட மாட்டான். நல்ல கண்ணோட இப்போ வாழ்கிற பல நல்ல கண்ணுக்கள் இருக்காங்க. அவங்க எது சொன்னாலும் செய்தியாகாது. எது செய்தியாகும்? இந்த மாதிரி விஷயங்கள். சினிமா தான் செய்தியாகும். அரசியலில் எவ்வளோ தியாகிகள் இருக்கான். அந்த செய்தியெல்லாம் எங்கேயாவது ஒரு நாள் வருதா? வராது. சினிமாக்கார செய்தி தான் 8 பக்கம். இதுதான் தமிழ்நாட்டு ஊடகங்கள். செய்தி வருது 8 பக்கம் செய்தி. வடிவேலு விஜயகாந்த் மோதல், கார் கண்ணாடி உடைப்பு, விஜயகாந்த் மிரட்டல், வைகை புயல் மிரட்டல், சீனி போடணும்ல. சினிமாக்காரன் சொன்னால் தான் தலைப்பு பக்கம். இது ஆதித்தனார் பாலிசி. ஆதித்தனார் தான் இப்படி செய்வார். இந்த சீரழிவு கலாச்சாரத்தின் தந்தையும் தினத்தந்தி ஆதித்தனார் தான். செய்தி பெருசாகுது, காய்ச்சி மூச்சு. விஜயகாந்த் ரசிகர்கள், வடிவேல் ரசிகர்கள் மோதல் உயிர்னு வருது. இதுதான். இதுக்கு பிறகு சினிமாக்கார இயல்பாகவே பயந்தாங்குழி. கோர்ட்டை பயந்துக்குவான், சட்டத்துக்கு பயந்துக்குவான், ஜெயிலுக்கு பயந்துக்குவான், அரசியல்வாதிக்கு பயந்துக்குவான், ஆளுங்கட்சிக்கு பயந்துக்குவான், எல்லாத்துக்கும் பயந்துக்குவான். யார்? சினிமாக்காரன். சினிமா அங்கே 100 பேர் அடிக்கிற மாதிரி படம் எடுப்பான். ஆனால் சொந்த வாழ்க்கையில் பயந்தாங்குழியாக இருப்பான். அப்போ
எதுக்குடா ஜெயலலிதா பகை நமக்கு விஜயகாந்த் பகை எவனுமே வடிவேல காமெடி சீனுக்கு புக் பண்ணல, முடிஞ்சு போச்சா? அதாவது அந்த 2011 தேர்தலில் அவர் போய் பிரச்சாரம் பண்ணுறாரு திமுகவுக்கு. அதெல்லாம் அப்புறங்க, நான் சொல்ல முதல்ல நான் இப்போ இது நான் சொல்கிறது எப்போன்னு கேட்டிங்கன்னா, ஜெயலலிதா 2011 ஆட்சிக்கு வருதுல்ல, அதுக்கு பிறகு சண்டை நடந்தது திமுக ஆட்சியில், சரியா? அப்போது இவருக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். அப்போ அவர் எம்எல்ஏவில் விஜயகாந்த் 2006-11 முதல் எம்எல்ஏ, 11 தான் ஜெயலலிதா கூட கூட்டணி சேர்றாரு. அப்போது இந்த ஆரம்ப கட்டத்தில் எவனும் வடிவேலுக்கு வாய்ப்பே கொடுக்கலன்னு ஒன்றையும் இவருக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். அப்போ எங்கே போய் சேர்றாரு? அழகிரியை போய் பார்க்குறாரு. மதுரையில் அழகிரியை பார்க்குறாரு. அழகிரியை அப்போ ஜெயலலிதா அப்போ இன்னொரு விஜயகாந்த் என்ன பண்ணுறாருன்னா ஏடிஎம்கே கூட்டணி சேர்ந்துடுறாரு. திமுக கூட்டணி சேர்ந்துருந்தாருன்னா வடிவேலுக்கு திமுக கூட்டணி போக வேண்டிய அவசியம் இல்லை. புரியுது உங்களுக்கு? எதிரியின் எதிரி நண்பன். வடிவேலு ஏன் திமுக போகிறாருன்னா விஜயகாந்த் ஜெயலலிதா கூட்டணியில் போயிடுறாரு. அதனால் நம்ம அங்கே போயிடுவோம். அங்கே போய் அவர் விஜயகாந்த் பேசுகிறார். இவருக்கு எப்படியா கேப்டன் பேர் வைக்கிறீங்க? கடல் மீது கப்பல் மிதந்து அதில் கப்பலை ஓட்டுனா தான் கேப்டன். இவர் தண்ணியிலேயே மோந்துட்டு இருக்கார். இவர் எப்படி கேப்டன்? யார் சொன்னது? வடிவேல் தண்ணியிலேயே முதக்கிறாரு. அதை ரசிச்சாங்கல்ல அப்போ அந்த திமுகவில். ஆமாம் ரொம்ப ஏன்னா ஜெயலலிதா போய் சேர்ந்தார்ல விஜயகாந்த். அதனால அன்றைய எதிர்கட்சியாக இருந்தவர் எல்லாருமே ரசித்தாங்க இல்லையா திமுக, ஒட்டுமொத்த திமுகவும். ஆமாம். அப்போ கருணாநிதி நெருக்கம் போயிட்டார், அழகிரிக்கு நெருக்கம், இன்றைக்கி முதலமைச்சர் ஸ்டாலின் எல்லாத்துக்கும் நெருக்கம். அது எங்கே வந்தது? அது விஜயகாந்த் வீட்டுக்கு முன்னாடி நடந்த கார் கண்ணாடி உடைப்பு, வடிவேல் தாக்கப்பட்டால் வந்தது. நீங்கள் இதை நான் இப்படி பார்க்குறேன்னா, நீங்கள் பைபிளில் ஒரு பழமொழி இருக்குது, நீ உன்னை எவ்வளவு தூரம் தாழ்த்தி கொள்கிறாயோ அவ்வளோ தூரம் மேலே போ, உயர்ந்தவனாகிறாய். இதுதான் பைபிள் வாசகம். சரி, சண்டை நடந்து போச்சு. நீங்கள் அப்போவே விஜயகாந்த் கூப்பிட்டு டே என்னடா வா, என்ன நடந்தது, ஏன் இப்போ பிரச்சனை பண்ணுற, நம்ம பயில அப்படி பண்ணிட்டானு வா, 2 பேரும் சேர்ந்து ஒரு போட்டா போஸ் கொடுத்துருந்தா அன்றைக்கே பிரச்சனை முடிஞ்சிடும். அன்றைக்கே விஜயகாந்துக்கு பயந்துட்டு எல்லா ப்ரொடியூசரும் வடிவேலை புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டான். விஜயகாந்த் பகை வந்துடுமோ, ஜெயலலிதா பகை வந்துடுமோ, சசிகலா பகை வந்துடுமோ, எப்படி? அதான் சினிமாக்கிற பயந்தாங்குழி முதலே சொல்லிட்டான்ல, பிறவி பயந்தாங்குழி போயிடுவான், டாயினா ஓடிடுவான். ஒரு ஏட்டையாக வீட்டுக்கு போனாலும் ஓடிடுவான். ஏட்டையா அங்கே வந்து இப்போ என்ன பலவீனம், தண்ணி, பொம்பளை, நடிகை, துணை நடிகை, பணம், இதுதான் அவங்க அரசியலை தவிர நீங்கள் அங்கே அதை தாண்டி பொலிட்டிக்கலே இருக்காது. யார்கிட்ட? சினிமாக்காரங்கிட்ட. நீங்கள் அன்பு செல்லியை தூக்கிட்டு போய் பணம் கொடுறான்னு கேட்குறான் ஜிவி என்ன பண்ணார்? செத்து போயிட்டார். அன்பு செல்லியை அவன் கந்து குட்டிக்காரன், அவன் கூட்டிகிட்டு போய் என்ன கேட்குறான்? பணத்தை குடியா, வட்டி வேணும். நீங்கள் எவ்வளோ பெரிய வீரன் வெங்கடேசன் மணிரத்னம் சொல்கிறது, ஒரு உதாரணம் சொல்கிறது கேட்டுங்க. பம்பாய் படம் வந்துடுச்சு, பெரிய படம் பம்பாய் படம் இல்லையா? ஆமாம். பம்பாய் படம் வந்து ஒரு இந்து இளைஞன் முஸ்லீம் பொண்ணை லவ் பண்ணுறான். ஆமாம், அரவிந்த் சாமி, மனிஷா. ஒரு இந்து இளைஞன் முஸ்லீம் லவ் பண்ணுறான். இந்த படம் தான் பம்பாய். இந்துக்கள் பூரா முஸ்லீம் பொண்ணை லவ் பண்ணுங்கடா, லவ் ஜிஹாத். இதை பால் தாக்கரே சொல்லிட்டாரு. இந்த படத்தை இங்கே போட்டே தீய வச்சிருவான்ட்டார். எங்கே? அங்கே பம்பாயில். அப்போ பால் தாக்கரே உயிரோடு இருக்கார். இந்த படம் இங்கே ஓடிச்சுன்னா இந்து இளைஞர் பூரா முஸ்லீம் பிள்ளைய கல்யாணம் பண்ணுறதா? ஏன் மதம் அவன் முஸ்லீம் வந்தாலும் இவன் முஸ்லீமாக மாறிடுவான். அவன் இந்துத்துவ அரசியல் சிவசேனா தான் பம்பாயில். இல்லைங்க அப்படி இல்லை, இது சினிமா கதை மட்டும்தான் அப்படின்னு மணிரத்னமும் ஜிவி போய் பால் தாக்கரே பிடிச்சி, அவனும் பெரிய லீடர் பம்பாயில் பால் தாக்கரேனா பெரிய லீடரு. படத்தை ஓட்டி காமிச்சு அவங்கள்ட்ட கன்கரன்ஸ் வாங்கி படத்தை ஓட்டினாங்க. பால் தாக்கரே சமாளிக்க முடிஞ்ச வெங்கடேசா மதுரை அன்பு செல்லை சமாளிக்க முடியும், செத்து போயிட்டார். பால் தாக்கரே வந்து பம்பாயில் ஒரு அறிக்கை விட்டா 26 அரபு நாடுகள் அவர் என்ன சொல்கிறான்னு கேட்கும். ஏன்னா பம்பாயில் தானே சவுதி, ஈரான், ஈராக், துபாய் எல்லாம் 26 முஸ்லீம் நாடு, அமீரகம், எமிரேட்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது? பம்பாய் வழியாக தான் இருக்குது. பம்பாய் தான் கேட்வே, எல்லாம் எங்கே? அரபிக்கடல் இருக்குது. அப்போ அவ்வளோ பேர் லீடரை சமாளிக்க முடிஞ்ச ஜிவி அன்பு செல்லியை சமாளிக்க முடிஞ்சு செத்து போயிட்டார். சரியா? அப்போது சினிமாக்காரன் பயந்தாங்குழி பயிலுவான். அதான் நான் சொல்ல வரேன். நீங்கள் ரஜினியை
ஒரு பிட் பாக்கெட்டு ரஜினி எப்படியாவது பக்கத்தில் போய் பார்க்கணுன்னு முடிவு பண்ணுறான். முடிவு பண்ணி ரஜினி வீட்டு போய் ஒளிஞ்சிருந்து 2 நாள் 3 நாள் ஒளிஞ்சிருந்து ரஜினி மேலே பெட்ரூமுக்கு வரும்போது எட்டி குச்சி உள்ளே போகிறான். உள்ளே போனோன்னு ரஜினி அப்படியே பார்த்துட்டு அப்படியே திருடன்னு தெரிஞ்சு போச்சு. அப்படியே அதிர்ச்சி ஆகிறாரு. அவன் போய் சொல்கிறான், தலைவா உன் படம் ரிலீஸ் ஆனால் பார்த்துருவையா, உன்னை எப்படியாவது பார்க்கணும்னு சொல்லி நான் 3 நாள் அதை மெத்த மேலே செடிக்கில் ஒளிஞ்சிருந்தேன், உன்னை பார்க்கலையா. ரஜினி சொல்கிறான், கிள்ளி வைக்கிறான். ரஜினி ரோபோ மாதிரியே இருக்க, ஏன் பிளேடை போட்டான்னா எங்கே நீங்கள் இப்போ ரவுடி என்ன பண்ணுவான், பிளேடை மென்னுவான், மென்று பூன் துப்புவான். நீங்கள் இப்போ திருடனை பிடிக்க போகிறீங்களா, எப்போ ஞாபகம் வச்சுக்கங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எச்சி திப்பிட்டான்னு தொடப்பீங்க, என்ன ஆகும், அந்த இது பிளேடு பட்டு ரத்தம் மூஞ்சி விகாரமாக போயிடும். அதான் ரவுடியோட டாக்டிக்ஸ். அதனால் எவ்வளோ ரவுடி பிடிக்க மாட்டானுங்க, பிட் பாக்கெட்டை பிடிக்க மாட்டானு. அவன் என்ன பண்ணுவான், பல் இடுக்கில் பிளேடை போட்டு மென்று அப்படியே வச்சுருப்பான், பூன் துப்பிடுவான். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்க, ரவுடிகளை இந்த பிடிக்கக்கூடாது. அதனால தான் இந்த போலீஸ்கார ரவுடி கூட்டாளியாகிறது. ரஜினி அப்படி மிரண்டு போய் உட்காந்துருக்கான். 10 நிமிஷம் அவன் கிள்றான், வைக்கிறான், தலைவாங்கிறான், தலைவனை கண்டுபிடிச்சி முத்தம் கொடுக்குறான். யார், பிட் பாக்கெட்டு. ஒன்றுமே என்ன தலைவா என்னை பார்த்து பயந்துட்டேன் நீ, அப்படியே இருக்கா, ஏசியில் வேர்க்குது. யார், நம்ம ரஜினி. அவன் எங்கே, அவனை போலீஸ் பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலுக்குள்ளே சொன்ன கதை இது. அவன் என் தலைவனை போய் பார்த்து எங்களை பேச மாட்டேன்ட்டான், தொட்டு பார்த்து அப்படியே இருக்கார். அதுதான் சினிமாக்காரன். அப்போது வடிவேலை எல்லா பயிலும் புறக்கணிச்சிட்டான். அதுதான் வடிவேலுக்கு மேலும் கோபம். 2 பேருக்குமான கான்ட்ரோவர்சி வளருது. நடுவில் வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து வேற ஒரு வடிவேலுடைய நண்பரை கூப்பிட்டு, ரொம்ப நெருக்கமான நண்பரை, ஏன் அவர் இன்னும் நடிக்காமல் இருக்கார், படம் நடிக்காமல் இருக்காரு, நடிக்க சொல்லியா அப்படின்னா, இல்லை யாரும் வாய்ப்பு தரல, அந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு. நல்ல நடிகையா, நடிக்க சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொன்ன தகவல்களும் உண்மைதான். இந்த அந்த மீடியேட்டர் முட்டாப்பாய 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு படம் எடுத்து தான் கதை முடிஞ்சிருக்கு. விஜயகாந்தையும் வடிவேலையும் ஒன்றா சந்திக்க வச்சு 2 பேரும் ஆளுக்கு ஒரு டீ சாப்பிட்டுட்டு எல்லா மீடியா வரைக்கும் எங்களுக்குள்ள ஒன்றும் இல்லையா, சண்டையே இல்லையா, எல்லா பயிலும் வந்துடுவான், எல்லா பயிலும் வந்துடுவான், ஒன்றுமே இல்லையா, எங்களோட நண்பராக இருக்கவையா, கேஷுவலாக பேசியிருந்தா அது மறக்கடிக்கப்பட்டிருக்கும். அது விஜயகாந்த் செய்யலை. நல்லவன் சொல்லுகிற விஜயகாந்த் நல்லவன் தான, மாற்று கருத்து இல்லை. இது அவன் செஞ்சு, யார் செஞ்சுருக்கணும், விஜயகாந்த். நீங்கள் விஜயகாந்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட வடிவேலா, இல்லை வடிவேலா அறிமுகப்படுத்தப்பட்ட விஜயகாந்தா? விஜயகாந்தால் அறிமுகம். அப்போ யார், நீ என்ன பண்ணியிருக்கணும்? நீங்கள் அதை ஒரு உதாரணம் சொல்கிறேன். டிஸ்கோ சாந்தியுடைய அப்பா ஆனந்தன், எம்ஜிஆர் காலத்தில் அவர் பெரிய கதாநாயகன். குதிரையிலாம் அது இயல்பாக குதிச்சு சண்டை போடுவாராம். 2 பேரும் சண்டை வந்துருச்சு. சண்டை வந்தோன்னையும் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, அவரை கூப்பிட்டு ஒரு வயசை கொடுக்குறாரு. வயசை கொடுத்து நீங்கள் சமரசம் பண்ணுறாரு. அந்த தன்மை யார்கிட்ட இருந்தது, எம்ஜிஆர் இருந்தது. சினிமா துறையில் நமக்கு எதிரியே இருக்கக்கூடாதியா, எல்லாம் கலைஞர்கள் இல்லையா, எல்லாம் நடிகர். சந்திரபாபு செத்து போயிட்டார், அது வேறு விஷயம். மாடி வெட்டி ஏழை படம் எடுத்து சந்திரபாபு செத்து போனது காரணம் எம்ஜிஆர் தான் சொல்லுவாங்க, அது வேறு விஷயம். இருந்தாலும் எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் கருணாநிதி கூட காம்ப்ரமைஸ் ஆகிட்டார. கருணாநிதிக்கு எதிர்த்து கட்சி ஆரம்பித்தார். ஆனால் எம்ஜிஆர் முதலமைச்சான பிறகு ஏன் பார்க்க வந்தாலும் சரி, முதல்ல கருணாநிதி பாட்டுவாங்கய்யா. யாரை, கோபாலபுரம் முதல்ல போயிட்டு வா, புட்டியை கொண்டு முதல்ல அங்கே இறக்கி வச்சுட்டு வா, பாதி இங்கே இறக்கி வை, இங்கே முதல்ல புட்டியோடு வருவோம், அங்கே போயிட்டு வாயா. எங்கே, கோபாலபுரத்தில் போய் அந்தாலும் பார்த்துட்டு வாயா. கத்தி கலண்டை பண்ணிடுவார் அந்த ஆள். புட்டி இங்கே இறக்காத, அங்கே பாதி புட்டி இறக்கு, முதல்ல அங்கே இறக்கிட்டு மீதி இங்கே உண்டா. இது எம்ஜிஆர் அரசியல். இல்லை, வடிவேல் அவர்கள் மீது பெரும்பாலும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அதாவது அவர் கூட நடித்த நடிகர்களுடைய இறப்புக்கு கூட ஒரு போகிறது கிடையாது. குறிப்பாக சொல்லணும்னா அல்வா வாசு இறந்தார், அப்புறம் வந்து இப்போ போண்டாமணி, விவேக், மயில்சாமி, மனோபாலா அப்படின்னு எல்லாருடைய நெருக்கமான நட்பு எல்லாருமே அவர் வந்து போகவே இல்லை அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டும் வைக்கப்படுது. ஆனால் இந்த நிகழ்வுக்கு அவர் வருவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது, இல்லை ஒரு ஏதாவது ஒரு வீடியோ போடுவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கடைசி வரைக்கும் அவர் இல்லை, அவர் அதாவது அங்கே வந்திருந்தால் பெரிய கலவராயிருக்கும் அங்கே, அது நான் வாய்ப்பு இல்லை. ஆனால் அவர் விஜயகாந்த் செய்த தவறாகவே நான் சொல்கிறேன். வடிவேலை கூப்பிட்டு என்ன பண்ணியிருக்கணும், பேசியிருக்கணும். இல்லை, அவருமே பேசியிருக்கலாம் இல்லையா. அதாவது தொண்டை போய் தலைவனை போக தயாராக இருக்கான், தலைவன் தொண்டனை பார்க்கணுமில்ல. வடிவேலு விஜயகாந்தை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கலாம், விஜயகாந்த் சந்திக்கணுமில்ல.
யார் நீங்கள் யார் பெரியவங்கிற விஷயம் தானே. வடிவேலை ஏற்றி விட்டானே, அடுத்த ரஜினி நீதாயான்னு இருப்பான். சினிமாக்காரன் பூரா பில்டப் கொடுப்பான். அடுத்த முதலமைச்சர் நீங்கள் தான் சொல்லுவான். ராமராஜனை சொன்னானுங்கள்ல, அடுத்த முதலமைச்சர் நீங்கள் தான் கண்டான். அதோட இப்போ ஹோட்டல் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு படுத்து கிடக்கார். பொண்டாடி வெட்டி விட்டுச்சு, பிள்ளைய வெட்டி விட்டு யாரை? ராமராஜன். அதே தான் சினிமாக்காரன் பில்டப் பண்ணிடுவான். நீங்கள் தாங்க, நீங்கள் இல்லைன்னா படம் ஓடாதுங்கன்னு இருப்பான். நீங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே விஜயகாந்த் மீது தாங்க தப்பு. நான் தான் சொன்னேன், எம்ஜிஆர் என்ன பண்ணுவார்? யாரையும் பகிச்சிக்க மாட்டார், யாரையும் பகிச்சிக்கவே மாட்டார். எல்லாத்துக்கூடையும் சமரசம் பண்ணிக்குவார். கட்சியிலையும் சரி, ஆட்சியிலையும் சரி, சினிமாவிலையும் சரி. அது விஜயகாந்த் பண்ணியிருக்கு. நல்ல விஜயகாந்த் நல்லவன். விஜயகாந்த் விட்டுருவோம். நம்ம மற்ற யாருக்குமே கூட அவர் போகவே இல்லையே. அந்த மாதிரி மற்ற எந்த நிகழ்வுக்குமே கூட அவர் போகலையே. அந்த மற்றவருடைய அந்த இல்லை அது அவருடைய இயல்பாக இருக்கலாம். இப்போ அஜித் என்ன சொல்கிறாரு, என்னோட சாவாவுக்கெல்லாம் யாரும் போட்டாக்காரெலாம் வராத, சினிமாக்காரன் வராத, கேமராக்காரன் வராதுன்னு சொல்லுவார். அது அவருடைய இயல்பு. இது குடும்ப நிகழ்ச்சியாக பெருசாக போட்டு என்னை தொந்தரவு பண்ணாதீங்க. அதே போல் தான் இப்போ நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என் பாலிசி என்னென்னா, கல்யாண வீட்டுக்கு நான் போகவே மாட்டேன். தவிர்க்க முடியாமல் தான் போவேன். ஆனால் இறப்பு வீட்டுக்கு ஆளாக நிற்பேன். இறப்பு வீட்டுக்கு ஆளாக நிற்பேன். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஒரு மனிதனுடைய இறுதி ஊர்வலம், அதுக்கு மேலே அவன் மூஞ்சை பார்க்கவே முடியாது. செலவு பண்ணிவிட்டு நான் 500 கிலோமீட்டர்லாம் போயிருக்கேன். ஒரு மனிதனுடைய கடைசி அத்தியாயம் அதுதான். சுடுகாடு வரைக்கும் நான் போவேன். பல ஊர் சுடுகாடுக்கு போயிருக்கேன். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நம்ம நிலைமை இப்படியோ இல்லை, எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க இல்லையா? ரசிகர்களும் சரி, தமிழக மக்களும் சரி, கடைசியாக ஒரு வார்த்தை அவரை பற்றி இந்த மாதிரி நடந்துருச்சு, இல்லை ஏதோ ஒரு விஷயம் இந்த மாதிரி ஆகிட்டது, எனக்கும் ரொம்ப மனசு கஷ்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லாருமே எதிர்பார்த்தா. இல்லை, அந்த அளவுக்கு அவருக்கு மன அழுத்தம் விஜயகாந்த் மேலே. தன்னுடைய சினிமா கேரியரே காலி பண்ணிட்டார. வாய்ப்பு கொடுத்தது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ நீங்கள் 2011, 16 அதிகாரத்தில் இருந்தார் இல்லையா? எதிர்கட்சி தலைவர் ஜெயலலிதா கூட இருந்தார். அப்போது சினிமாக்காரன் 5 வருஷம் அவர் மறந்துட்டான். பழைய படத்தை தானே போட்டு பார்க்குறோம். 5 வருஷம் பிரேக்குனா மறுபடியும் 10 வருஷம் பிரேக். அது காரணம் விஜயகாந்த் தான். அந்த கோபம் வடிவேலுக்கு யாருக்குமே இருக்கத்தான் செய்யும். சக கலைஞனுக்கு இருக்கத்தான் செய்யும். ஏன்னா அவனுக்கு அது சாப்பாடு இல்லாமல் 5 வருஷம் இருந்தால், நடிக்காமல் சும்மா வீட்டில் தூங்கிட்டு இருந்தால் யார் மேலே கோபம் வரும்? சம்மந்தப்பட்ட அது நீங்கள் அந்த கேரக்டர் இருந்து பாருங்க தெரியும். நீங்கள் இப்போ பரபரப்பாக இருக்கீங்க. நீங்கள் இப்போது உங்கள் நிறுவனத்தில் ஒரு வருஷம் நீங்கள் வாய்ப்பே இல்லாமல் இருந்தால் யார் மேலே கோபம் வரும்? அந்த நிறுவனத்தின் மேலேயும் முதலாளி மேலே தான் கோபம் வரும். இது இயற்கை தானே. அதுதான் விஜயகாந்த் மேலே அவர் கோபம். விஜயகாந்த் என்ன பண்ணியிருக்கணும்? இப்போ சொன்னீங்கல்ல, ஏன்டா ஏன் நடிக்காமல் இருக்க, அவனை கூட நடிக்க சொல்லுங்கய்யா. இதை என்ன பண்ணியிருக்கணும்? யோ வாயா, ஓடி வந்திருப்பான் அந்த விஜயகாந்த். ஃபோனை பண்ணி, யோ நான் விஜய் பேசுகிறேன், வாயா முதல்ல ஏவிஎம் சொல்லியிருக்கிறேன், வா மீடியா போல வர சொல்லி எல்லாம் ஒரே நாளில் பிரச்சனை முடிஞ்சிருக்கும். நீ எங்கேயோ போயிருப்பேன். நீ வடிவேல் நடிக்கிற எல்லா படத்துலையும் உன்னை தலைவான்னு சொல்லிட்டு இருந்திருப்பான். அப்போ ஒரு காமெடி நடிகன் தானே. ஈகோ. நீங்கள் கொஞ்சம் இறங்கி வந்தால் ஒன்றும் தப்பு இல்லையா? அதான் நான் சொன்னேன், பைபிளில் சொன்ன மாதிரி, உன்னை நீ தாழ்த்தி கொண்டால் நீ உயர்ந்தவனாகிறாய், பணிவாக இருந்தால் உயர்ந்தவனாகிறாய். நீங்கள் இப்போ நான் அந்த போராளிகளுக்கு தான் பார்த்தேன். போராளி தலைவர்கள் பூரா பெரிய அட்வென்ச்சர்ஸ் பண்ணியிருப்பான். ஒரு இராணுவ முகாமையை துவாம்சம் பண்ணியிருப்பான். அப்படி பல பேரை நான் சந்திச்சிருக்கிறேன். ஒரு இராணுவ முகாமை துவாம்சம் பண்ணுறதுங்கிறது கற்பனை பண்ண முடியுமா? நினைச்சு கூட பார்க்க முடியாது. நினைத்து கூட அப்படி ஆட்கள்லாம் நான் ஈழ போராட்டத்தில் பார்த்துருக்கேன். சாதாரண ஒரு சட்டையும் பேண்டும் போட்டுட்டு இதில் வந்துட்டுருப்பான், டவுன் பஸ்ஸில் வந்துட்டுருப்பான். நான் அப்புறம் நிறைய நண்பர்கள், நான் அப்போ அவர்களை பார்த்து வியந்திருக்கேன். சாதாரணமாக கேஷுவலாக இருப்பான். அப்போது ஒரு மனிதனுடைய செயல் தான் ஒரு மனிதனை உயர்த்துவது. ஆனால் இந்த விஜயகாந்த் வடிவேலு சண்டையை தீர்த்து வைத்திருக்கக்கூடியவர் விஜயகாந்த் தான். நான் நேரடியாக சொல்கிறேன். நான் தான் சொல்கிறேன். ஆனந்தனை எம்ஜிஆர் தான் கூப்பிடுறாரு. எம்ஜிஆர் பெரிய நடிகர், ஆனந்தன் அப்போ பெருசாக இல்லை, சரி அப்பா கூப்பிட்டு முடியா, என்னையா பிரச்சனை, போயா, முடிஞ்சு போச்சு, மறுபடியும் வாய்ப்பு கொடுத்தா அதான் நடித்தார். அதை விஜயகாந்த் செஞ்சுருக்கணும். செய்யாமல் விட்டது விஜயகாந்துடைய தவறு தான். அது ஈகோ. இவனை நம்ம வளர்த்து விட்டாலும் நம்மளோட பெரிய ஆளாவன் சண்டை பிடிக்கிறான். நடந்து போச்சு, போதையில் நடந்து போச்சு. வேறு அது முழுக்க நடந்து போதை தான். எனக்கு இதை கூட இருந்தால் நண்பர் சொன்னார், சினிமாக்காரன் பூரா இப்போ ஆர்வ கூட தான் செஞ்சுருவான். காலையில் அண்ணன் மன்னிச்சுக்கணுவான், நைட்டு குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு. ஏதோ போதை நடந்து போச்சு, அண்ணன் மன்னிச்சுக்கிறான்னு கூட சொல்லியிருப்பார்.
டேய் என்னடா நடந்தது, அது போலீஸுக்கு போய் சண்டையாய் பெரிச்சாய் அவருடைய வாழ்க்கையை அது முடக்கி போடக்கூடிய அளவு போகிற பொழுது தான் வன்மம் அதிகமாகுது. அதனுடைய விளைவு தான் எல்லாரும் வந்து வடிவேல் வராததுக்கு காரணம் அதுதான். இது எதிர்காலத்தில் இது போன்ற செயல்கள் இந்த கலைஞர்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பது தான் நான் ரெட்ரோலக்ஸ் வழியாக கேட்டுக்கொள்வது. மிக்க நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காகவும் ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்காகவும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்ஸின் சார்பாக மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.